சொத்தையால போச்சுன்னு யாரு இருக்கிறாங்க இவரு இருக்கிறாங்க ஏதோ இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் மணியங்குறிச்சியிலே குருடையாக்கம் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சரி அப்போ ஒரு மாசம் 2 மாசம் பார்த்தாங்க. சரி பங்காளிங்க இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும். யார் இருக்கிற ஆடு மாடு வண்டம்பாடி சொத்து சோகா அனைத்துக்கு இவதே சொந்தக்காரர். அதனால 12 ஓட்டுக்காரர் எச்சலி ஓட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்தாங்க. இந்த சொத்துக்கு வேற நம்மளுக்கு வந்து சேரும் இப்படி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது அப்ப பங்காளிக்கு வந்தக 12 ஓட்டுக்காரர் ஆலோசனை ஒண்ணுனாங்க. அரே தம்பி என்ற உனக்கு என்னால பிறக்குதா எங்க என்னமா அண்ணா என்னங்கண்ணா இப்படி சொல்றேன் திடீர்னு பிறக்குதுன்னு கேக்குறீங்க. ஏனுங்கண்ணா என்ன பிறக்குது என்னங்கண்ணா பிறக்குது? அதே ஏதாவது யோசனைகள் உங்களுக்கு? ஓ யோசனை நான் கூட பசங்க உள்ளே பிறக்குது அண்ணா நோட்டுல நிறைய கிடக்குதுன்னு எல்லாம் வயிறு முட்டை தின்னு போட்டு அண்ணா கவுத்துக்களை இறக்கி விட்டுட்டு 3 வேளை சாப்பாடுங்கண்ணா வெகு வெகுன்னு அதே கேட்டேன். அதுக்கு மேலே வேற காப்பி கொண்டாடுறாங்க சருக்குத்து கொண்டாடுறாங்க அதே கொடுக்குறாங்க இதே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வேக ரோட்ல புடுங்குறது மிச்சம் இப்படி புடுங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா ஏண்டா நம்ம பொழப்ப நாம போய் பார்க்க வேண்டாமா? ஏங்கண்ணா பொழப்பையெல்லாம் பார்த்து ஆகணும். இருந்தாலும் நாம தானே மிராசுகாரரு ஊர் மக்கள் எல்லாம் இலவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப 1 மாச காலம் ஆயிடுச்சு. எனக்கு யோசனை மனசுக்குள்ள இன்னைக்கு நம்ம ஊருக்கு போலாமா நாளைக்கு நம்ம ஊருக்கு போய் யோசனை எடுத்து இருந்துக்கிறேன்னா நான் நினைக்க நீங்க சொன்ன சரியா போச்சு. இப்படியே இங்கேயே இருந்தவனா ஆனா அண்ணன் ஜெனி வச்ச சொத்து சமமானது ஒரு பல்பசுவம் இருக்குது. 2 கண்ணுக்கு நடுவே மூக்கு பிறந்தாப்பல எதுக்கு நம்ம ஊரு சொத்துக்காரரு எதுக்கு அவையிலேயே கேப்பரண்டல் ஒண்ணு அவைகிட்ட சொல்லி ஏனுங்க எத்தனை நாளைக்கு நாங்க போகவும் வரவும் இருக்கிறது இது எத்தனை நாளைக்கு நாங்க பண்ண முடியும்? அதனால இருந்தா இங்க இருக்கணும் எல்லாம் எங்க பாச்சலூர்ல இருக்கணும். இதுக்கு ஒரு முடிவு நீங்க சொல்லுங்க. என்ன பண்றாங்கறீங்க? எதுக்கு பொம்பளை கேட்டு சோறு போடுற அவதான பொம்பளை நீ சொத்துக்காரரே பொம்பளை கேட்க சொல்ற நான் சொல்லி தீர்ப்பா அம்மா பொம்பளை சோறு போடணும்ல நான் பேசுறீங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு இருக்குதே இல்லையா? என்ன எல்லாமே இருக்குது மனசுக்குள்ள என்ன யோசனையா? ஆமா ஆமா இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. சும்மா மனசுக்கோள உள்ளுக்கோள மனசுக்கோள இருக்குது நம்ம உள்ளவாசகெல்லாம் ஏதோ இப்ப பள்ளிக்கூட லீவா இருக்கு தேவையில்லை விடுக்கிற போச்சு. நம்ம உள்ளவாசகெல்லாம் பள்ளிக்கூடம் போகணும் அதுக்கு நேர்மைய காலமே சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் தண்ணி பண்ணி காய வச்சு கொடுக்கணும் துணிமணி முடிஞ்சு போடணும். நாங்க அங்கேயும் பார்த்து அவன் மண்ணுக்கு இங்கேயும் வந்து நாங்க அங்கேயும் போய் பார்த்து அப்புறம் இங்கேயும் வந்து பாரு என்ன இருப்பா பிடிச்சிருக்குதுன்னு கேட்கிறேன் நான். இதெல்லாம் எங்களுக்கு மனதுக்குள்ள யோசனை இல்லாமலாம் கிடையாது. எத்தனை நாளைக்கு அவன் இங்கேயே இருக்கிறது சரி. அதனால ஊருக்குள்ள 10 பேர்கிட்ட சொல்லிட்டு உன்னுடைய வந்து மணியங்குறிச்சி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆமா அங்கேயே கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுதான் இந்த வேலையை ஆகாது பாத்துக்கோ. ஆமா ஆமா நம்ம கூட்டிட்டு வந்து விட்டுருந்தோம்னா நாளைக்கு சொத்துக்கு பூரா அவன் தான் வாரிசு. ஆமா அவந்தே வாரிசு அங்கேயே இருந்தான்னா சொத்து நடக்கும் அங்க போய் சேர்ந்துக்கு எப்படியாவது கோளாறு பண்ணி சரி உன்னுடைய முதல் நம்ம வீட்டு கூட்டிட்டு போயிடும். ஏய் இன்னொரு யோசனை சொல்றேன் கேளுங்க. ஊருக்குள்ள 10 பேர் இருக்கிறாங்கல்ல இந்த 10 பேர்த்தையும் வச்சு கேட்போம். எனக்கு நாங்க 2 பக்கம் நடந்துகிட்டு இதெல்லாம் பார்க்க முடியுமா? அதுக்குரிய அவனும் பார்க்க வருஷலா போச்சுங்க. அதுலயும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாத கேன அப்படி இருக்கிற போது எப்படியும் என்ன பண்ண முடியும்? அதனால நாங்க இருக்கக்கூடிய பண்டம்பாடியில இருந்து அனைத்து இங்க இருக்கக்கூடிய பொண்ணும் பொருள் இருந்து சொத்து சுகத்துல இருந்து ஒத்துக்காராட்ட அந்த வெத்தால ஒன்னோடுமான் பச்சு நல்லா வண்டியில ஆரம்பிச்சு பாச்சலூர் கொண்டு போவோம். எங்க ஊருக்கு எல்லாம் அங்க கொண்டுட்டு போறோமுங்க. அங்க கொண்டுட்டு போய் இந்த பண்டம்பாடி எல்லாம் பாத்துக்கிறோம். சொத்து சொங்கெல்லாம் கொண்டு பத்திரமா வச்சுட்டு இந்த பையன் இருக்கிறான் பாருங்க இந்த கேனை இவனை போய் நாளைக்கு கூட்டிட்டு வந்து அவனை சிறுசு வெறுசாக்கி காலத்துல ஒரு கல்யாணத்தை மூச்சு ஊடும் குடியுமாக்கி வைக்கிற குடியும் எங்க பொறுப்பு அப்படின்னு 10 பேர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் தான் கூட்டிட்டு போகணும். முதல்ல முடி சேர்த்திக்கல நம்ம அப்படின்னு சில காலங்களுக்கு இந்த உடனே அங்க இருக்கிற வண்டம்பாடியில இருந்து அவங்க வச்சிருந்த பொண்ணும் பொருள் இருந்து அனைத்தையும் 12 ஓட்டுக்காரர் 2 வண்டி கட்டினதையும் போற பச்சுன்னு கொண்டுட்டு போயிட்டாங்க பாச்சலூர்.
அப்படி பாய்ச்சல்களோட போய் ஒரு 10 நாள் ஒரு மாசம் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து வனாங்கோயில் உட்காந்துக்கிட்டு அந்த பாய்ச்சல் ஒரு காடுகரை போய் போட்டு வந்தா கொஞ்ச நேரம் வந்தா அந்த வனாங்கோயில் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மேடையில் உட்காந்து பேசிட்டு அப்புறம் தான் காடுகரைக்கு போவாங்க. இப்படி ஒரு நாள் வந்து நேரம் 12 ஓட்டுக்காரர் வந்து உட்கார்ந்து அந்த நேரத்தை பார்த்துட்டா பங்காளி வடகோடி எனக்கு ஒண்ணு பொறுக்குதுடா பையன். உங்களுக்கு அதுலயே இருங்கடா பையன் பொறுக்கிறதுக்குள்ள பொறுக்குது வேற நினைப்பே கிடையாது. தம்பி எனக்கு ஒரு யோசனை எப்படின்னா நான் இப்படி சந்தைக்கு போலாம்னு போயிட்டு வந்தேன். சந்தைக்கா? சந்தைக்கு போலாம்னு போய் இதை வீட்டு போயிட்டு சாமான வாங்கணும்னு சந்தைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே வந்தேன். வந்த சட்டனிக்கு நான் தேங்காய் வாங்கிட்டு போலாம்னு கொத்துக்காரர்கிட்ட வந்தேன். அப்படி கடைக்கு அப்படி வரும்போது அங்க 2 பேர் நின்றுகிட்டு பேசினா. என்ன பேசுறாங்க? என்னதான் 12 ஓட்டுக்காரர் இருந்து ஒரு பையனை 6ஆவதுமா அவி வந்து மங்காளி பையன் அண்ணன் பையன் இப்படி இத்தனை சொத்து ஜோக பச்சு 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 பச்சுன்னு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பையன் மாம மச்சன் வீட்டுல போய் வைத்து சோத்துக்கு இருக்கிறேன். அந்த பையனை கூட்டியாந்து வச்சு ஆதரிக்கிறதுக்கு முடியல. தேங்காய் வேணும்னு வந்துட்டாங்க. தேங்காய் சொல்ல அடி போட்டு இப்படி எல்லாம் ஜனங்க சண்டைக்கரைக்குள்ள பேசுறாங்க. அதை நான் காதல கேட்டுட்டு வந்தேன். அதனால இந்த பேச்சுக்கு இடமாக கூடாது. சொத்தையெல்லாம் கொண்டு போயிட்டாங்க பங்காளி. ஆனா அதுக்குரிய பயணத்தானே ஏன்னு பேசுற மாமச்சு நோட்டு விட்டாங்கன்னு பேசுனா உங்களுக்கு ஒரு கேவலமா போகும். அதனால உடனே போய் உன்னுடைய நாம இங்க கூட்டிட்டு வரோம். நம்ம ஊர் பங்காளிக்கு நம்ம தான் மிராசுகாரர். ஆமா ஆமா. உடனே கூட்டிட்டு வந்து அப்புறம் அவனை சிறுசு வெறுசாக்கி தென்னை மரம் தோப்பாக்கி அவன் கண்ணாடம் பண்ணி வச்சிடலாம். கண்ணாடம் பண்ணி மூக்கணையாளம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரோம். புரியுதா? சரி எல்லாம் காலையில் நேரமே ஓட புறப்படும். மணியும் குறிச்சி உன்னுடைய போய் கூட்டிட்டு தப்பே இந்த போர்க்குல நாங்க வந்துட்டு கூட்டிட்டு போறோம் என்று சொல்லி எங்க வாத்தலோர் பங்கு பங்காளிகதானையா நினைச்சாங்கோ நினைச்சாங்கோ போனதே பலகோடி யோசனையே யோசனையே ஒரு நாட்கள் சுவர் நாளத்திரத்துல ஒட்டி வண்டியாக கட்டி எங்க வாத்தலோர் பங்கும் பங்காளி வந்தானே மணியங்குறிச்சி தேடி மாட்டு வண்டி அதைய கண்ணிலே கண்டாங்க. மலைக்குழந்தா கவுண்ட 12 வண்டி வருது. 12 வண்டியா?
செங்காத்தன் சேவலையும் சேர்ந்து கட்டி வாழாப்பட இப்படி வண்டி கட்டிக்கிட்டு வராங்க. ஆனா அவி வந்தாலே காரணம் இல்லாத வருமானம் முடிவு சும்மா ஆடாது. அவி வந்தாலே ஒரு புடக்காத்த புடங்கு நீ என்ன மனுஷன் நினைச்சுக்கிட்டு வராங்க தெரியல. அவி வந்தாலே தலைவே ஒரு நல்லது கெட்டது எதுக்கு வந்துட்டாலே இருக்க மாட்டான். தகராறு பண்ணாம இருக்க மாட்டான். இன்னைக்கு எதுக்க வாராங்க அந்த வெள்ளங்க முடிச்சவையும் வேதும்போது அந்த வண்டி கொண்டு வந்து நிறுத்தித்தானே சாமி இந்த வண்டி விட்டு கீழே எங்கேயும் பங்காளிக்கு அவனுக்கு இந்த பாங்கூடானே வரங்கும் பாங்கூடானே வரங்கும் வரங்கோ பங்காளியோம் வரங்கோ பங்காளியோம் பங்காளிகளும் பங்காளிக்கு கவனிச்சிகளும் மரியங்குறிச்சி மறிக்குழந்தாக்க அதைய கண்ணிலே கண்டு என்னதே 1000 இருந்தால் சொல்லக்கூடிய பசங்க வராங்க. நான் உன்னை வான்னு கேட்கிறேன்னு நல்லா இருக்காது. அப்படி நீங்க வாங்கோ என்று சொல்லி வச்சு அந்த நாளுக்கு வரிசை வச்சு அந்த நாளுக்கு வரிசை வச்சு இருவாங்கோ என்று சொல்லி பங்காளி கவண்டுகளே இன்பம் மூட அந்த நாளுக்கு இன்பம் மூடன் தானாக்கு குழந்தாக்கு ஒன்று மாநிலதானே உட்காருங்கோ என்று சொல்லி எங்க வங்காளிக்கு ஒன்று கோபசாரணை செய்தாங்கோ அப்படி கொண்டு வந்ததானே உட்கார வைத்து அந்த 12 வீட்டுக்காரருக்கு தானே ஏழாம் மொழியா இருந்து அண்ணா இந்த மொரு கூடி எப்படி கொண்டு வந்து கொடுக்கும் போது எங்க மாத்தலவர் பங்கும் பங்காளிகள் மணியங்குறிச்சியிலே மணிக்குழந்தாக்க மாளிகளே வந்து அந்த வாழ்பலமானவர்களுக்கும் அங்கே ஏழம்போடி அருந்தி வாழும் போடி அருந்தி பன்னீரே தாகவிடையாரி யாவரும் அமர்ந்திருக்கிறாங்க மணியங்குறிச்சி மாளிகளே சட்டத்திலே ரம்போலம் கொண்டு வருகிறான வங்காளிக்கு வலைகளுக்கு முன்னாலே வைத்தார். அப்பத்தானே சுற்றியும் உட்கார்ந்து அந்த மலைக்குழந்தா கவுண்டர் சிவக்குழந்தா கவுண்டர் அண்ணன் தம்பிகளும் அவங்க இடத்துல வங்காளிக்கு சொல்றாங்க. அதுல வாருங்க மலக்கோண மாப்பிள்ளை மழையே இல்லையே மாப்பிள்ளை என்னங்க என்னங்க அப்புறம் நல்லா தேவலைங்க என்ன தேவலை பையனை கூட்டிட்டு வந்தீங்க எங்க அண்ணன் பையனை உண்மைதான் கூட்டிட்டு வந்தா மறுபடியும் கொண்டாந்து விடுறது இல்லையா இருங்க மாப்பிள்ளை பையன் சின்ன பையனா போச்சு இங்க எல்லாம் விளையாட பாவம் விளையாட்டு இருந்தா பாவம் கம்முட்டு வந்துட்டு போற விட அப்ப நீங்க அப்படியே நினைக்கிறீங்க. சரி யாரால் ஓட்டையா இருக்கிறாங்க நம்ம கூட போச்சு நம்ம மாப்பிள்ளைய ஓட்டுதான் இருக்கிறாங்க நாங்களே நினைக்கலாம். ஆனா ஊர்ச்சனை சும்மா இருக்குமா? அதை எப்படி சும்மா இருப்பாங்க? ஊர்ச்சனா சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா இப்பவே வளர் பெரியவர் வளர்றாரு. அது மாதிரி ஊர்ச்சனம் எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏளனமா பேசுறாங்க. ஒரு வயனை வச்சு நீங்க பண்டோட்டுக்காரங்க காப்பாத்தாமே ஒரு மாமம சென்னோட்டுக்கு வயிற்று சோத்து கொடுத்தீங்களான்னு நம்மள பேசுற போது மாப்பிள்ளை எங்களுக்கு நீங்க நாட்டு கேளு நாங்க எனக்கு நல்லவர்க்கு சொல்லணும் நல்லவர்க்கு சொல்லணும் நல்லவர்க்கு சொல்லணும் நல்லவர்க்கு சொல்லணும் ஒரு கேளு மாப்பிள்ளை சண்டைக்கடையில எல்லாம் பேசுறாங்க. நாங்க நினைக்க சொல்லலாம் உற்றவர்க்கு சொல்லலாம்
ஒற்றவர்க்கும் சொல்லாம ஒற்றவர்க்கும் சொல்லாம அதனால நாங்கள் அதுக்குரிய வாரிசுகாரர் நாங்க இருக்கிறோம். நீங்களா? நாங்க கூட்டிட்டு போய் பையனை நம்ம டனோர் நாளைக்கு போடுறோம். மாப்பிள நீங்க மிராசுக்காரங்க, நீங்க தேவனுடையாளுக்கு வாரிசு, உங்க வாரிசவன் கொண்டு போய் காப்பாத்தி போடுவாங்க. ஆறு வேண்டாம். அதனாலதான் சரி உடனே நாங்கெல்லாம் வந்தோமுங்க. கம்மனே இருந்தா நீங்களும் கம்மனே இருந்துக்குவீங்க சின்ன பையன் அப்படின்னு சொல்லி சரி நாங்கெல்லாம் வண்டி கட்டி வந்திருக்கிறோம். அப்ப நாங்க பையனை கொரோனையான கூட்டிட்டு போறோங்க. கூட்டிட்டு போங்க. நம்ம வீட்டுக்கு போலாம் வாப்பா. தப்பா சித்தப்பா நம்ம வீட்டுக்கு போலாம்னு கூப்பிடுறீங்க. சித்தப்பா சித்தப்பா ஆமா ஆமா நம்ம வீட்டுக்கு போலாம்னு கூப்பிடுறீங்க. எங்க ஐயரம்மாளு சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. நம்ம வீடு எங்க இருக்குது? எங்க போறது? செங்கப்பள்ளியில. அது உங்க வீடு. ஓஹோ சித்தப்பா எங்க கூப்பிடுறீங்க? அதே நம்ம வீட்டுக்கு போலாவா? நம்ம வீட்டுக்கா? ஆமா ஆமா நம்ம வீட்டுக்கு போலாங்கிறீங்களா? நம்ம வீட்டுக்கு போலாவா? அப்படியா? ஆமா சின்னம்மா ஆனந்தோர் ஓட்டுவீங்களா? கூட்டிட்டு சாப்பாடா? வாசாமி பண்ணிக்கலாம். நாங்க இருக்கிறவா சரி என்று சொல்லி குருடையாத்திரனுக்கு ஆறுதலும் தேர்தலானது சொல்லி எங்க பாட்டலோர் பங்கு பங்காளிக்க உண்டு சந்திரவழியிலே கூட்டிட்டு போய் எப்படி யோசிப்பட வேலையை முடிச்சா சொத்து சொல்ல நம்மளுக்கு சேருமே சேர்ந்துடும் சொல்லி அவ எனக்கு வனோட்டக்கார பள்ளியிலே பள்ளியிலேயே பகைய வச்சு பகைய வச்சு பகைய வச்சு உறவாடி உறவாடி சரியான பங்காளி மனத்தரையே கெட்ட எண்ணங்க எடுவாங்ககளை கூட்டிட்டு போய் எப்படியாவது இவனை வேலையை முடிச்சா பூரா சொத்து நம்மளுக்கு சேரும் என்று மனசிலே நினைத்துக் கொண்டு அங்க மலைக்குழந்தாக்கோன இடத்துலதான் நாங்க போய் காப்பாத்திக்கிறோம். எங்களுடைய வாரிசு எங்களோட இருக்கட்டுங்க. மாமா சின்னோட்டு எங்களுக்கு கேவலம் அப்படின்னு சொல்லி அழைச்சு கொண்டு வந்தார் பாச்சலூர் அழைத்து கொண்டு வந்து அந்த பாச்சலூர்லதானே என்னுடைய ஆளுக்கு 12 காரணம் சேர்ந்து அவைகளுக்கு அனுதினமும் நல்லபடியாக வேணும் என்கிற பிரகாரம் மாவு பலகாரங்களோடு அந்த பக்குவமாகத்தான நாளோரு மேனியாக சில காலத்துக்கு பலகார செடிகளோட நல்ல முறையில சாப்பாடு போட்டாங்க. அப்படியே சாப்பிடுறது சின்ன மேல வந்து படுத்துக்கிட்டு தூங்குறது இப்படியே சில காலங்கள் ஆகிற போது அப்படி சிறுசு பெருசாகி கொண்டிருக்கிறது. பெருசாக பெருசாக கொஞ்ச நாள் ஆனதையும் ஆலோசனை பண்ணாங்க. ஏனுங்க நம்ம வசதா பள்ளிக்கூடத்துக்கு போகுது வீட்டுக்கு வருது வந்ததையும் போய் குட்டி எல்லாம் பார்த்து அடைச்சிட்டு வராங்கிறீங்க. இந்த ஆட்டையெல்லாம் பார்த்து பட்டையில ஓட்டிட்டு வராங்கிறீங்க. போய் இந்த சாணி சப்பாரம் வெளியிடாங்கிறீங்க. இப்படி எல்லாம் நம்ம பசங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்னம் பையன் இருக்கிற திட்டு போட்டு பாவ காயத்தின் வயன் காயவா அவன் எல்லாத்தையும் தின்னு போட்டேன். தின்னு போட்டு சின்ன பையன் பாவம் இப்படி தின்ன மேல படுத்துக்கிட்டே கிடக்குறானே. ஏன் இவனை கூட்டிட்டு போய் ஆடு மாடு மேய்க்கிற கூட கூட்டிட்டு போய் வச கூட விட்டேன்டா. ஆடு மாடு மேய்க்கிறக்கா? அவனே பாவம் சின்ன பையன் இப்பதான் கொஞ்சம் பெருசு ஆகிட்டு இருக்கிற 4 பேர் நம்ம என்ன பேசுவாங்க.
அது ஒரு வேலை வெட்டியும் கூட பழக்கலைன்னு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? பங்காளி கூட்டிட்டு போய் அட இப்படி ஒரு கேன பையனா பண்ணி போட்டாங்க அப்படியே நம்மளத்தான் பேசுவாங்க. அதாவது ஒரு காராளனா பிறந்ததுன்னா காலையில எழுந்திரிச்சு போய் இந்த சாணி சப்பாரை வலிக்கணும், பண்டபாடிகளை பார்க்கணும், அது பால் கறக்கணும், சரி அதுக்கு தகுந்த மக்களுங்களை எல்லாம் பண்ணணும். உண்மைதான். அப்படியெல்லாம் இல்லைன்னா நாளைக்கு எப்படி பண்ணையும் பாய்ச்சலாம் ஒழுகுவேன். அது பார்த்தா அப்படித்தான். ஏன் அஞ்சல வளையாத அம்பரியா வளைகி அதனால சிறுசிறிய வேலையை பார்க்கலாம்ங்கிற கூட்டிட்டு போனா ஆட்டுக்காரங்க கூட விட்டா கூட மாடு தெரிஞ்சுக்கிட்டு வந்தா ஆடு மேய்க்க தெரியும் பழகிக்குவேன். மாடு மேய்க்கிறதுக்கு மாட்டுக்காரங்க விட்டா மாடு மேய்க்க பழகுவேன். அந்த மாடு வளர்க்க சாணி சப்பார் பண்ணக்கார மறிக்கிற போது ஓடு விட்டா அப்படியே அந்த சாணி சப்பாரம் எல்லாம் வளைச்சு பழகுவேன். இதெல்லாம் பழகுனாத்த நாளைக்கு பொழைக்க முடியும். உண்மைதான். வாழ்க்கை இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்து கொடுக்கணும். நாளைக்கு அவன் எப்படி பொழப்புத்தானே பண்ணுவேன். உண்மைதான். அப்படியே ஓட்ட வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போங்க நாளையோட. சரி கூட்டிட்டு போறேன் என்று பார்த்தால் அவர் பங்கும் பங்காளிகள் முடிவு செய்திருக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் கழிச்சு மறுநாள் தினத்திலே என்ன நேரமே பால் கறக்க போறேன். கூட்டிட்டு போயிடலாம். அவனையும் கூட்டிட்டு சொல்லு. ஆனா சாமி குன்னுடையா குரட்ட போடுறான் வெண்ணாத்துக்கு குன்னுடையா குன்னுடையா ஓ இது மாப்பிள தோக்குமா குன்னுடையா கால் ஆடுதா தொட்ட வருது பாரு தங்கம். ஏய் ஓ குன்னுடையா ஓ என்ன பண்ணு ஓ எந்திரி மேல நாய் திரும்ப இருக்கு எந்திரி மேல எந்தடா ஏப்பா ஏண்டா ஒரு காராள குளத்துல வந்த வேளாள பூபதியான நீ ஏறிய பொழுது வேலைக்கு வேளாளர் தூரமாடா தூக்கு மருமா எந்திரி மேல எந்திரி ஓ எந்தடா மேல ஏப்பா மேல எந்திரி முதல்ல ஐயா வந்து நம்ம வசதி வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதா ஏப்பா ஒரு காடு கடைக்கு வந்து வேலையெல்லாம் பழகணும் பாத்துக்கோ. நான் பழக மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவேன்? நான் வேலைகள்ல வரல. நான் வேலைக்கு வரல பழக மாட்டேன். நான் தூக்கம் மாதிரி தூங்குறேன். ஆனா இப்படி தூங்கினா பொழைக்க முடியாது. நம்ம நாடு கரையில வந்து மாடு கண்ணை எல்லாம் இருக்குது பார்த்துட்டு ஆனா பாலக்காத்து கொண்டு வரலாமா? அப்படியா? நல்லது நடக்கும். இப்படியே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சோத்துக்கு சின்ன சோம்பேறி இல்லையா? அப்படித்தான் ஆச்சு. சின்ன சோம்பேறி போயிடும். உன்னுடைய எழுப்பி அந்த காட்டுக்கு போனவாடான்னு சொல்லு. கொண்டு வராங்களே வட்டியில வந்து பார்த்தா ஆடு இருக்குது. கொடாப்பல குட்டி அடைச்சிருக்கிறாங்க. மாடுக கட்டி இருக்குது. இப்ப பண்டக்காரன் வந்து சாணி செப்பாரம் வலிக்கிறான். மாடுகனை அவத்து கட்டி தீவனங்க போடுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததே குன்னுடையா தருமனுக்கு அடடா தேவலப்போ ஒரே பிரியமாயிடுச்சு. உண்மைதான். ஓடி ஓடி நானாச்சு இல்லையா குட்டி பிடிச்சிருங்க. நான் போய் குட்டி ஊட்ட வைக்கிறேன். கொடா பத்து வைக்க குட்டி ஊட்ட வைக்கவும் அப்படி மாட்டுகளை போய் பார்த்ததுன்னா மாட்டுக்களை போகவும் தீவனம் போடுறதும் இப்படி ஓடி ஓடி இந்த பக்கம் செஞ்சேன். அப்ப வங்காளிக்கு போய் உட்கார்ந்து மாட்டுல பால் கறந்துட்டு இருந்தேன். அப்ப ஒரு மாடு வத்தக்கறவையாக இருக்குது. உதைக்கிற மாடு வத்தக்கறவை ஆகி போச்சு. பால் போசி கொண்டு போய் வச்சு குத்த வச்சு உட்கார்ந்தா போகுது 3 மைலுக்கு. போசி காணாத போயிருக்கு. அதனால அந்த மாட்டுல பாலே கறக்காம கறவை விட்டுறலாம். அப்படி என்ன கறக்காம இருக்குது. இந்த குன்னுடையா பார்த்தா இந்த பால் கறவையை எடுத்துக்கிட்டு நான் இந்த மாட்டுல போய் பாலை கறக்குறேன். நீங்க அதுல கறங்க, நான் போய் இந்த மாட்டுல கறக்குறேன். அப்படின்னு போய் அந்த வத்தக்கறவை மாடு உதைக்கிற மாடு பங்காளிக்கு துணையா தர்மம் போய் உட்கார்ந்து பாலுங்காரன் தானே நேரம் உடம்பு மேற
பாலே இருக்காது. காராளன் பால் கறக்க பால் கலையமானது நிறையுது. உன்னுடைய பால் கறக்க அதை கொண்டு வந்த குடமானது நிறையுது. இல்லையா? அப்படிங்கிறப்போ ஐயா இன்னொரு குடம் கொண்டாங்க. இன்னொரு குடமா? 10 பேர் 10 ஆமா கலையை கொடுங்க. கரை பத்தலையா? இந்த பால் நம்பிடுச்சு கலையும். தண்ணிக்கு நீ ஊத்திட்டியா? இல்லைங்க சொன்னையா, கறக்க வந்துட்டே இருக்குது மாட்டுல. வந்துதா? ஆமா சொன்னையா. அப்பத்தானே பார்த்தாங்க. அடடா நல்ல கைராசிக்காரன் போடுறோம். இவன் ஒரு நல்ல கைராசிக்காரன் போல இருக்கிறான். கறக்காத மாடலா கறவைக்கு கறக்குது. புதைக்கிற மாடு கம்மி நிக்குது. ஒரு மணி பாடு கறக்கிற மாட்டை இவன் போய் கறந்தான்னா 2 மணியா இருக்கு. இப்படி அதிகபட்சமா தேவைன்னு சொல்லி யோசனை பண்ணி இந்த முதல் உன்னுடைய இந்த பாலையில நீ கறந்து போடுவோம். சரி சொன்னையா. அப்படின்னு வேலை கொடுக்க பாலுங்காரந்தான் வாழை கறந்துகிட்டு வீட்டுக்கு வரவும், அப்ப வீட்டுல காலையில வளைய சாப்பாடு சாப்பிட்டு போட்டு அந்த பண்டம்பாடி மேய்க்கிற காடுகரை போய் ஆடு மாட்டெல்லாம் நான் கூட மாட பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு வந்து வண்டக்காரர் கூட ஆடு மாடு மேய்க்கவும் இப்படி நாளுக்கு நாள் இப்படி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச காலம் இப்படி நடக்கிற போது அப்ப பார்த்தாங்க, அரியே வள்ளியாத்தா, ஏது தெய்வாத்தா, போய் பால் கறக்கிறேன். பெரிய வீட்டுக்கு மட்டும் பால் கறந்துகிட்டு வேற. ஆமா ஏன் நம்ம வீட்டுக்காரங்க இழுச்சு வாங்கி கூட்டோம். நம்மளுக்கால சொந்தம் இல்லையா? சொந்தம் இருக்குது, இருந்து என்ன பண்றது? அதான் அங்கேயே வாரு கொக்கா பெரிய வீட்டுல. ஆமா குழப்பா குடைச்சு கோபுரத்தை அழைச்சவோம், மறுக்கா குடைச்சு மதுரை அழைச்சு பாத்துக்கோ. ஆக்கி நோண்டி அங்கேயே இருக்கிற பாத்துக்க அக்கள் வரவே மாட்டேங்கிறேன். என்ன ஒண்ணும் இல்லாம இருந்தா கம்பன் இருப்பா. ஆமா அவனுக்கு இருக்குதுல சொத்து. அதுக்கு ஐடியா பண்றலாம். அதனாலதே நாம இப்படியே கம்பன் விட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு விலை கொடுக்க மாட்டா போற அவையில அமுத்திக்குவாங்க. அதனால இன்னைக்கு உடக்கூடாது வாழை பெரிய வீட்டுக்கு போலாம். அப்படியும் 12 வீட்டு காரணம் வந்து அங்க தகராறு ஓட்டு வராங்க. வந்தாளிக்கு ஒன்று கவனிச்சு ஆளாளுக்கு அக்கா அக்கோ ஓய் என்ன பண்ற? நான் அன்னாடு பண்றதான் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற என்ன பண்ண சாப்பாடு அடுப்புல இருக்குது. நானும் பாரு உன்னுடைய நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற என்ற பசங்க பிள்ளைங்கெல்லாம் உன்னுடைய மேல அவங்க உரிப்படுறாங்க வர சொல்லி. உன்னுடைய வரமாட்டேங்கிறேன்னு தானே எப்படி வருவேன்? அதனால நீங்களும் வாரா போலா மகனே கூட்டிட்டு போனா இன்னைக்கு வந்திருக்கிறோம். நீங்க தாட்டு விடுவீன்னு பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க தாட்டுற மாதிரி தெரியல. ஐயோ நானும் கூட்டிட்டு போய் அவனே தாய் இல்லாத பிள்ளை. நான் போவோன்னு எப்படி தாட்ட முடியும்? அதனால நான் கம்பன் விட்டுட்டேன். அவனுக்கு வேணுமான ஆள் எப்படி இருக்கிறான்னு பாரு. அன்னைக்கு எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி பண்ணி இருக்கிறேன். அப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டே பாரு பையன் இருக்க பாரு. காப்பாத்தி கோப்பத்திருவேன் நீங்க. பரவாயில்ல. ஆனா சாவி குன்னுடையா அப்பா சின்னம்மா வந்து தெரியுமா? ஞாபகம் இங்க இருக்கணும். மொத்தம் தெரியும். சின்னம்மா சாமி குன்னுடையா நம்ம வீட்டுக்கு போலாவா? உங்க வீட்டுக்கா? இல்ல நான் இங்கே இருந்துக்கிறேன். இங்கெல்லாம் சோறு நல்லா போடுறாங்க, இங்கே இருந்துக்கிறேன். ஆமாமா இங்க பாத்துருக்கேன். நாங்களும் ஆக்கி போடுறோமா? வேண்டாம் பிள்ளைகளா தம்பிங்கெல்லாம் உன்னை வர சொல்லி பிரியப்படுறாங்க. நீ நம்ம வீட்டுக்கு போலாவா? அப்படியா? சரி அங்க வரணும். நல்லதுன்னு சொல்லி குருடையான கூட்டிட்டு வந்து அப்ப சாப்பாடு போடும் செய்து போடும்போது பலகாரங்களோடு நல்லா சமைச்சு போட்டாங்க. இப்படி 12 வீட்டுலயும் நான் போடுறேன் நீ போடுறோம்னு எஸ்டி ஓட்டுக்கிட்டு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க. நாளுக்கு நாள் உன்னுடைய டனோர் ஆகிக்கிட்டு ஆழ்மை ஆகிக்கிட்டேன். இப்படி பெருசாகிற போது அப்ப 12 வீட்டு பங்காளிகளை யோசனை பண்ணுனா 12 வீட்டுலையும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். இப்படி சாப்பிட்டுக்கிட்டு வர போது சரி அந்த 12 வீட்டுக்கும் சரி வீட்டு வாழ்க்கை இருக்கிறாங்க. இனிமேல் 12 வீட்டுக்கும் பாலை கறந்துக்கிட்டு வரோம். 12 வீட்டுக்கும் ஆடு மாடு மேய்க்கும். 12 வீட்டுக்காரருக்கும் வேலை செய்யும். சும்மா ஆகாது. நீ எல்லாம்
இப்படி சொன்னா அது நியாயமா இருக்குதா? ஏன் இவனை ஒருத்தன் போய் எப்படி 12 வாட்டி ஆடு மாடு மேப்ப, எப்படி 12 பால் கறப்ப? ஒருத்த மேய்க்காடு பணக்காரனாலே இருக்கிறாங்க. இப்போ கூட இவனும் போகட்டு அப்படிங்கிறேன். ஆமா. சரி சரி பரவாயில்ல, அப்படியே வரை போடலாம். அப்படின்னு சொல்லி உன்னுடைய அதுல இருந்து ஆட்ட மேயரா மாட்ட மேயரா அந்த சாணியெல்லாம் வளைச்சு கொண்டு போய் சாணி குளியல் போடு. அதுக்கெல்லாம் இந்த கோழி குஞ்சு பறிச்சு போடு. கொஞ்சம் மண்ணு 10 கூட வலிச்சு அது மேல போடுறா. அப்படிங்கிற அனுதினம் வேலை வாங்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. 12 எசிலி ஓட்டுக்கிட்டு வேலை வாங்கும் போது அந்த 12 வெட்டி ஆடு மாட்டுகளுக்கு போய் காட்டுல மேய்ச்சு மேய்ச்சு மேல் படி இந்த சாணியை வளைச்சு வளைச்சு கொண்டு போய் கொட்டி தலையெல்லாம் சொட்ட தலை ஆகிட்டு இருக்கு. அழகா இருந்த பையன் பிறந்தாப்புல பங்காளி வீட்டுக்கு வந்து கொடுமை சாணியை வளைச்சு வளைச்சு கொண்டு போய் சாணி குடிக்கு சாணியை செவந்தே தலை போற சொட்டையாய் போச்சு. அடுத்தபடியா ஆடு மாடு கொண்டு போய் மேய்ச்ச ஆடு மாடு மேய்ச்ச ஆட்டுக்கால தெரிஞ்சு காலெல்லாம் கோணையாய் கால் வளைஞ்சு போச்சு. உன்னுடைய பிறக்கையில நல்ல வயந்தேன். ஆனால் ஆடு மாடு மேய்ச்சதால கால்கள் எல்லாம் கோணக்காலாச்சு. சாணி சுமந்து தலையெல்லாம் சொட்டையாச்சு. அதுக்கு மேற்படியாக இவனுக்கு இனிமேல் நல்ல சோறு போடக்கூடாது. வீட்டுக்கு ஒரு நாள் இப்படி சாப்பாடு போடும். அப்படி போட்டு இப்படியே வச்சிருந்தோம்னா நாளைக்கு கல்யாணம் வச்சு வைப்பேன். எப்படியாவது வேலையை முடிச்சு போட்டோம்னா அந்த பங்கு வாக மக்களை நம்மளுக்கு யாருமே கரும்பு கனிவங்கு காலாக கரும்பு நலஞ்சாக ஆணி வந்ததுக்கு ஆளாய் போகிறேன். உடம்பு நலஞ்சா இனி இந்த பூமி வந்ததுக்கு ஆளாய் போகிறேன். இப்படியே வைக்கக்கூடாது. எப்படியாவது கொண்டு போடும். வேலையை கொடுத்து அடிச்சு கொண்டோம்னா பங்காளி கொண்டாந்து இப்படி கொண்டு ஓட்டான்ருவாங்க. அதனால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பணமில்லாத பண்றதுக்கு என்ன வழின்னா அவனுக்கு சாப்பாடு சரியா கொடுக்கப்படாது. உப்பில்லாத கஞ்சி கலைகளை ஊத்தி இவனை நடக்க பணமில்லாத பண்ணி அப்படி தானா சேகரிக்கணும். அப்படிங்கிற சொல்லித்தானே கொடுத்தாங்க உன்னோடைய ரசனுக்கு உன்னோடைய இப்படியாக தர்மனை பங்கும் பங்காளிகள் அழைத்து வந்து கொடுமையானது பண்ணிட்டு இருக்கிறாங்க பாச்சலூர் கிராமத்திலே. அடுத்தபடியாக எங்க அண்ணக்குடி தாமரையானவர்கள் நல்லபடியா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் இந்த நேரத்திலே தாமரைக்கு 5 வயதுகள் நடக்கின்ற பொழுது அரியா பருவமாக இருக்குது. எங்க ராமரக்கன் வச்சு மணியங்குர்த்திகள் இருக்கிறாங்க. முடியாக்க ஒன்று வங்காளிய வீட்டில் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலே அண்ணன்மார் சாமியுடைய வீர வரலாற்று கதையிலே துணியாத்தவன் என்னதான் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் நேரங்காலங்கப்படுகிறது. தந்தை இருந்தா 22 பேர் இருந்தவுடனே தாயற்ற பிள்ளை திக்கத்து போன்னு சொல்லுவாங்களே, அது போல தர்மன்